கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலமின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த அன்பினால் உன்னை நிறுத்த கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தம் என நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை முன்னில் ஜோலி தீட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let's turn our Bibles to Philippians chapter 2 and verse 5. Let this mind be in you, which was also in Christ Jesus. Amen. Let this mind be in you, which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருந்தது என்று நாம் பார்ப்போமானால், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்று பார்க்கிறோம். He was willing to come to this world to suffer. இந்த பாடுபடுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy chapter 2 and verse 12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். If we suffer, we shall also reign with him. If we deny him, he also will deny us. இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது லூக்கா 22வது அதிகாரம் 25 30 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த 24வது வசனத்திலே சீஷர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடே கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். இங்கே பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிறார், உங்களில் பெரியவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் சிறியவனாகவும் தலைவனாக இருக்கிற விரும்புகிறவர்கள் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். See, that is what Jesus did actually. He was equal to God, but he thought it not robbery to be equal with God, but he made himself of no reputation.
அவர் தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். He had the mind to suffer, he had the mind to serve. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று ஒரு இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி தாழ்த்தி பணிவிடை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது அந்த சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் 30வது வசனத்திலே 29வது வசனம், என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். 30வது வசனம், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். Without a cross there is no crown. Those who are servants on this earth will live like kings in heaven. இயேசுவுக்காக ஒரு ஊழியம் செய்கிற, பணிவிடை செய்கிற ஒரு மனப்பான்மையோடு இந்த உலகத்திலே ஜீவிக்கிறவர்கள் பரலோகத்திலே ராஜாக்களைப் போல இருப்பார்கள். இயேசு வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தி பாடுகளை சகித்ததினால் பிதா அவருக்கு கொடுத்த கிருபை இல்லை உயர்வு என்னவென்றால் 9:10 பிலிப்பியர் 2வது அதிகாரம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Philippians 2:9-11. Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of things in heaven and things in earth and things under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. ஆமென். அப்படியாக நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய கரத்தினால் நாம் உயர்த்தப்படுவோம். அப்படிப்பட்ட சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவை முன்னிட்டு கிறிஸ்துவின் சிந்தையை ஆண்டவரே நாங்கள் தரித்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீர் வைத்த அடிச்சொல்லை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.